அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ்ப்பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. செனி பிரீத்தபிள் அடல்ட் டயஃபர் வழங்கும் விடுமுறை திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். இதை இணைந்து வழங்குபவர்கள் லட்சுமி செராமிக்ஸ், அரசன் சோப் மற்றும் கோபால் டூத் பவுடர் மற்றும் அஞ்சால் அலுப்பு மருந்து. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம். லீவு நாள் எது, வேலை நாள் எதுங்கிறதே இப்போ மறந்து போச்சு. காரணம், ஒரு விஷயத்தை ரேர் அனுபவிச்சா தான் அது சுகமாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாம்பழ சீசனில் எங்கள் அப்பா ஒரு மாம்பழம் ஒன்று வாங்கிட்டு வருவார். எங்கள் வீட்டில் நாங்கள் 11 பேர் இருப்போம், பிள்ளைகளோடு சேர்த்து எங்கள் அம்மா. அந்த 11 பேர்த்துக்கு அந்த ஒரு மாம்பழத்தை கீத்து போட்டு அறுக்கிறதுக்குள்ளே வாயெல்லாம் ஊறி அந்த ஒரு கீத்துக்கு உட்காந்துருப்போம் பாருங்க, ஒரு 1/4 மணி நேரம். அந்த ஒரு கீத்தை வாங்கி தின்னுட்டு அந்த கொட்டைக்கு அடிச்சுட்டு கிடப்பாங்க 3 பேர். காரணம், அதில் கொஞ்சம் ஃப்ளஷ் அதிகமாக இருக்கும்ட்டு. எனக்கு தான் நேற்று நீ வாங்கினடா, இன்னைக்கு நீடா அப்படின்னு. அந்த ஒரு கீத்தை சாப்பிடும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு கூடை நிறைய கொண்டு வந்து மாம்பழம் வச்சுருக்காங்க வீட்டில், திங்கிறதுக்கு நேரம் இல்லை. அது மாதிரி தான் லீவு. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய லீவு எப்பயுமே நம்மளுக்கு கிடைச்சது கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடச்சா அதை அனுபவிக்கணும்னு நினச்ச காலம் போய் அந்த லீவு மேலே ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு. ஒரே ஒரு வைரஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு சமாச்சாரம், இவ்வளவு பெரிய வேலை பாருங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல விடுமுறை திருநாள், அதில் ஒரு அற்புதமான தலைப்பு பட்டிமன்றம். என்ன தலைப்பு? குடும்பத்தை சிதைவடையாமல் காப்பவர்கள் ஆண்களா பெண்களா? எதுக்காக இந்த தலைப்பை போட்டிருக்கோம்னா, குடும்பங்கிற அமைப்பையே இன்னைக்கு கட்டி காப்பாற்ற வேண்டியிருக்கு. குடும்பங்கிறது இனிமேல் இல்லாமல் போயிடும் போல இருக்கு. அந்த ஒரு பயத்தில் தான் குடும்பங்கிற தலைப்பை அடிக்கடி பேசுகிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், குடும்பம் என்ற சமுதாய அமைப்பு இருப்பதால் தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை உலகத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்த இனம் நம்ம தமிழ் இனம். குடும்பமாக வாழ்வது, இந்த குடும்பங்கிற அமைப்பை சிதைவடையாமல் பாதுகாப்பது யார்? ஆண்களா பெண்களா? ஆண்கள் 3 பேர் வந்திருக்காங்க, பெண்கள் 3 பேர். சிதைவுனா என்ன? பல சிதைவு இருக்கு. தற்காலிக சிதைவு, திடீர்னு சண்டை வரும், 3 நாளைக்கு கணவன் மனைவி 2 பேரும் பேசாமல் இருப்பாங்க. இது தற்காலிக சிதைவு. 3 நாளில் சரியாக போயிடும். பேசாமல் இருக்கிறது, கோச்சிட்டு போகிறது, சாப்பிடாமல் இருக்கிறது. காலையிலேருந்து சாப்பிடாமையே உட்காந்துருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணி ஆயிரும். சாப்பிட்றது ஒன்றும் வேணாம். ஏயா வேணாங்கிறல்ல, போ. ஏயா என்னன்னே தெரியாது, சாப்பிட மாட்டாங்க. தற்காலிக சிதைவுகள் உடனே சரியாயிரும். நிரந்தர சிதைவை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். கணவன் மனைவிக்கு இடையில் நீ நிரந்தரமாக என்னை விட்டு பிரிஞ்சிரு, விவாகரத்து. மகன் எனக்கு சொத்தை எழுதி கொடுன்னு அப்பா மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கான் பார், நடக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் 5 அடி நிலத்துக்கு கோர்ட்டில் போய் நின்றுட்டு இருக்கான். இந்த மாதிரி சிதைவுகள், நிரந்தரமாக ஒரு குடும்பம் பிரிந்து சிதைவடைந்து நடக்கிற காட்சிகளெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிதைவிலிருந்து பாதுகாப்பது யார்? வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களா அல்லது பெண்களா? இதுதான் இன்றைக்கி தலைப்பு. நல்ல வேளை சமூக இடைவெளியோட கலைஞர் தொலைக்காட்சி எது செய்தாலும் அது சட்டத்திற்குட்பட்டு தான் நாங்கள் செய்வோங்கிறத நிலைநாட்டி
கரெக்டாக கட்டம் போட்டு சமூக இடைவெளியோடு உங்களை அமர வைத்து, நீங்கள் இடைவெளியோடு அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இல்லாமல் அற்புதமான ரசிகர்களை இந்த நேரத்தில் தந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை சொல்லி பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தை தொடங்க இருக்கிறோம். குடும்பம் என்ற அமைப்பு சிதைவடையாமல் காப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற அணியில் ஆண்களே என்ற அணியை துவக்கி தன் கருத்துக்களை வழங்க மரியாதைக்குரிய அருமை தம்பி அண்ணா சிங்காரவேலு அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். இன்னைக்கு ஒரு யதார்த்தமான தலைப்பு. குடும்பங்கள் சிதைவடையாமல் காப்பது ஆண்களா பெண்களா? ஆண்களுக்காக நாங்கள் பேச வந்திருக்கோம், பெண்களுக்காக அவங்க. அப்படியே 3 பேரையும் பாருங்கள், நல்லா அழகாக உட்காந்துருக்காங்க. நான் அழகாக உட்காந்துருக்காங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. பெண்களுக்கு அர்ச்சகர் பயிற்சி கொடுக்கப்படும், பெண்களும் அர்ச்சகராகலாம், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும்னு. ஏற்கனவே பல மொழியில் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் அவங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே தனி பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இன்னும் குடும்பத்தை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு புரியலை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் இந்த சூழல் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பயிற்சிக்கு பெறணும். வீட்டில் நம்மளுக்கு கொடுக்குற அர்ச்சனைக்கு ட்ரைனிங்கே தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது யாராவது மனப்பாடம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறாங்க நம்மளை? அது பாட்டுக்கு வந்து. சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் இந்த அதிகமாக அடம் பிடிக்கிறவங்க பெண்களாக தான் இருப்பாங்க. ஆண்கள் அப்படி இல்லை. எப்போவுமே பொதுவாக நம்ம அனுசரித்து போயிடுவோம். ஒரு பிரச்சனையை 2 விஷயம் பேசுவோம், அவங்க கேட்கலைன்னா அனுசரித்து போகிற பழக்கம் எப்போவுமே இருக்கும். ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறது அவங்கள தான் இருக்கும். அதை இழுத்து போட்டு சரி பண்ணுறது ஆண்களாக தான் இருக்கும். இதுதான் யதார்த்தமான விஷயம். ஆண்களெல்லாம் சினிமா மாதிரி நடுவர்களே. தயாரிப்பு அம்மா, இயக்கம் முழுக்க மனைவி தான். அந்த பணம் ஓடுதா ஓடாதான்னு நம்ம கையில் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ரோசக்காரனுக்கு கடனை கொடு, ரோசங்கட்டவனுக்கு பொண்ணை கொடுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த ரோசக்காரனுக்கு கடனை கொடுத்தா நம்ம கொஞ்சம் வேகமாக பேசிட்டோம்னா திருப்பி கொடுத்துருவான். இந்த ரோசங்கட்டவனுக்கு பொண்ணை கொடுத்தா என்ன தான் பேசினாலும் அவனே வச்சுக்குவான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதுதான் யதார்த்தமான விஷயம். இந்த கல்யாணத்துக்கு பிறகு இந்த மாமியார் மருமகன் பிரச்சனை வந்து இன்னைக்கு அங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனை தான். நீங்கள் பொதுவாக இந்த வார்த்தைகளில் தொடங்குவாங்க. நீங்கள் அந்த வந்த உடனே பாருங்களேன், இந்த 10 நாள் 20 நாளுக்குள்ளே அது தொடங்கிடும். இல்லைங்க, உங்கள் குடும்பத்தில் அப்படி யாருமே உங்களை மதிக்கிற மாதிரி தெரியலை, உங்களை ஒரு மாதிரியாக தான் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்குறதில்ல, உங்கள் அண்ணனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்குறதில்ல, அப்படி ஆரம்பிக்கிறது. உடனே இந்த பக்கம் அம்மா, இல்லைடா நான் உன்னை வளர்த்த மாதிரி உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகளெல்லாம் வளர்க்க மாட்டா, இப்படி அம்மா ஆரம்பிக்கிறது. இப்படி மாற்றி மாற்றி இந்த பக்கம் மனைவியும் அம்மாவும் மாற்றி மாற்றி சொல்கிற விஷயங்கள் தாங்க அந்த குடும்பத்தினுடைய சிதைவுக்கு தொடங்குற விஷயமா இருக்கும். அப்படி தொடங்குற விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்களேன், ஒரு ஆம்பளை சண்டை போட்டான்னு அதிகபட்சம் வேஷ்டி காணா போகும். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சண்டை போட்டால் ஆம்பளை காணா போயிடுவான். ஆனால் ஒரு பொம்பளையும் சண்டை போட்டால் அந்த ஊரே காலியாக போயிடும். இதுதான் பிரச்சனையே. சமீபத்தில் என் கனவுல பேய் வந்தது. பேய் வந்தோன்னே அந்த பேய்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். 2 கேள்வி தான் கேட்டேன். அந்த பேய்கிட்ட 2 கேள்வி தான் கேட்டேன். நான் கேட்டேன், பேய் ஏன் ராத்திரியில் நீங்கள் வரீங்க? பேயினாலே ராத்திரியில் வருது, ஏன் ராத்திரியில் வரீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பேய் சொன்னது, ராத்திரியில் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நான் எப்படியே பகலில் வர்றதுன்னுது. நான் முக்கியமாக அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன். பொதுவாக இப்போ பேயை பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்களே, என்ன காரணம்? ஒரு காலத்தில் பேயின்னு எல்லாரும் பயப்படுவாங்களே, இப்போ ஏன் பயப்பட மாட்டுறாங்க அப்படின்னு. முன்னாலெல்லாம் ஊருக்கு ஒரு பேய் இருந்துச்சு, இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு பேய் இருக்குது, அப்புறம் எப்படி மனுஷன் பயப்படுவான்னு. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில ஏன் கை தட்டுறதுக்கு யோசிக்கிறீங்க? தட்டன்னு நினச்சா தட்டிடலாம். உட்காந்துருக்கவங்கள பாதி பேர் கல்யாணம் ஆனவங்க. அவங்க வீட்டில் போய் நிம்மதியாக கஞ்சி குடிக்க வேணாமா ஐயா? ஒரு பேச்சாளர் என்னை பேயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ கை தட்டுறியா? அப்போ எத்தனை வருஷமாக பேய் கூட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தியா? அப்போ பேய்கிட்டே போய் சாப்பிடு அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் கையை இப்படி எடுத்தவர் கூட இப்படியே வச்சுட்டாரு ஒருத்தர். இன்னைக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய அத்தனை செய்திகள்லையும் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது, இன்னைக்கு அதிகமான விவாகரத்து பார்க்குறோம். அந்த விவாகரத்தில் பெரும்பான்மையாக விவாகரத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க, விவாகரத்து கேட்டு போகிறவங்க பெண்களாக தான் இருக்காங்கங்கிறது அந்த சர்வே சொல்லுதுன்னா, குடும்பத்தை இன்னைக்கு சிதைக்கிற இடத்துல பெண்கள் இருக்காங்க, அதை சிதையக்கூடாதுங்கிற இடத்துல ஆண்கள் இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான சூழல். நீங்கள் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், பொதுவாக அந்த மாமியார் மருமக பிரச்சனைங்கிறதுல தான் எங்கேருந்து தொடங்குது. நீங்கள் எங்கேயாவது மகனுக்கும் குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரச்சனைனால குடும்பம் அதிகமாக சிதைறது இல்லைங்க, இந்த கணவன் மனைவி பிரச்சனையை தான் பெருசாகும். பொதுவாக அந்த மாமியார் எங்கேருந்து ஆரம்பித்து வைப்பாங்க தெரியுங்களா? ஒரு நாள் தாங்க அந்த வீட்டுக்கு வருவாங்க, ஒரு நாள் தான் அந்த மாமியார் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு வார்த்தை என்ன போட்டுட்டு போகும்னு தெரியாது, அடுத்த நாள்லேருந்து சண்டை வரும்.
ஒரே வரியில் சொல்லணும்னா, நீங்கள் அவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதில பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நீங்கள் அவங்களுக்காக தீர்ப்பு சொல்லலாம். ஏன்னா சில பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான், சார் நிறைய புத்தகம் படிப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நாள்லேருந்து அதுக்காக அவன் படிப்பான். நீங்கள் அவங்களுக்காக தீர்ப்பு சொன்னீங்கன்னா, இனிமேலாவது இந்த குடும்பம் சிதையாமல் காப்பாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். எனவே அவர்களுக்கே தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் கூறி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. ஒரு குடும்பம் சிதைவடையாமல் பாதுகாப்பவர்கள் ஆண்கள் தான். காரணம் என்னன்னா, ஆண்கள் அவன்கிட்ட இருக்க கஷ்டத்தை வெளியவே காட்டிக்க மாட்டான். பார்த்துறீங்களா? முந்தின நாள் வீட்டில் அவ்வளவு பிரச்சனை, சண்டை சாடி எவ்வளவு நடந்திருக்கான். அடுத்த நாள் காலைல வெள்ளை விளையர்னு வேஷ்டி கட்டிட்டு நீட்டாக கிளம்பிடுவேன். பக்கத்து வீட்டுக்காரன், வானே நேற்று என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ இல்லை, சத்தம் கேட்டுச்சு, நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாவும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நே பார்த்தேனே ஜன்னல் வழியா, பாட்டியில் ஓ வெளியே சொல்லாது. அவ்வளவு நீட்டாக புறப்பட்டுருக்கேன். அப்புறம் என்னடா செய்ய சொல்கிற? அதே கிழிஞ்ச சட்டையை போட்டு வெளியே வர சொல்கிறியா? வெளியவே காட்ட மாட்டாங்க. கஷ்டத்தை அவனுக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன். குடும்பம் சிதைவடையாமல் பாதுகாப்பவர்கள் பெண்களே அப்படிங்கிற அணிக்கு முனைவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். ரொம்ப அருமையான ஒரு பட்டிமன்றம், ரொம்ப அருமையான ஒரு நாள். இன்னைக்கெல்லாம் நம்ம நிறைய பழமொழிகள் சொல்லுவோம். அதில் ஒன்று இருக்கு, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நடுவர் அவர்களே, என்ன அர்த்தம்? ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு அவங்க கூடயே இருந்து உதவி செஞ்சு அவன் மனசு சோர்வடையாமல் பாதுகாத்திருப்பாங்க. இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், ஒரு குடும்பத்தில் ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு அக்கா தங்கச்சியாக, ஒரு மனைவியாக, ஒரு மகளாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் இந்த இடத்துல நீங்கள் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தானே உன்னதம். அப்படின்னா அந்த குடும்பத்தை கட்டி காப்பது, அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு வர்றது யார் அப்படின்றது வெளிப்படையாக தெரியலையா? எவ்வளோ இடங்களில் பார்க்குறோம். தன்னுடைய அப்பாவோட மானம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எத்தனை பெண்கள் தன்னுடைய காதலை தியாகம் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பார்த்து வச்சிருப்பான், அதுவும் வாக்கு கொடுத்து வச்சிருப்பான், இவன் தான் என்னுடைய தங்கச்சியினுடைய மாப்பிள்ளை அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா முரடனா, சமூக விரோதியா, காவல்துறையால கூட திருத்தப்பட முடியாத ஒருத்தனா இருப்பான். அவனை கொண்டு பெண்கள் தலையில கட்டி வைக்கிறீங்களே, அப்போ கூட நாங்க என்னைக்காவது எதிர்த்து பேசியிருக்கோமா? அப்போ நீங்க சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? கால் கட்டு போட்டா எல்லாம் சரியாயிடும். உண்டா இல்லையா? நாங்க குடும்பம் நடத்த வந்திருக்கோமா இல்ல சமூக சீர்திருத்த பள்ளி நடத்த வந்திருக்கோமா அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கோமா? நடுவர் இவர் எல்லா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கல்யாணம் முடிப்பாராம். இவரை திருத்துறதுக்கு இந்த அம்மா உட்காந்து நோட்டில் அட்டண்டன்ஸ் போட்டு இந்த கெட்ட வழக்கம்லாம் இருக்குது, ஜனவரி மாதம் இதை திருத்த போகிறேன், பிப்ரவரி மாதம் இதை திருத்த போகிறேன். ஏன்டா குடும்பம் நடத்துறீங்களா இல்லை சமூக சீர்திருத்த பள்ளி நடத்துகிறதா? ஒரு கேடு கட்டவனை கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும்னு ஒரு பெண் தலையில் கட்டுறது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அது கூட பெருசு இல்லை நடுவர் அவர்களே. அவன் செத்ததுக்கு அப்புறமா கூட அவனுடைய நினைவுகளோடையே வாழ்ந்த அந்த குடும்பத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறோமே, இதை விட ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா? என்னமோ அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நடுவர் அவர்களே, நீங்கள் இந்த இடத்துல நல்லா குறித்து வச்சுக்கணும். இந்த 2021 இனிமேல் எல்லாருமே இதை புரிஞ்சு வச்சுக்கணும். பெண்களினுடைய அர்ச்சனை பண்ணாத எந்த வீடும், அந்த பெண்களினுடைய அர்ச்சனை கேட்காத எந்த ஆணும் நல்லா மேலே வந்ததாக சரித்திரமே கிடையாது. அர்ச்சனையில் அவ்வளோ விஷயம் இருக்கு. அது புரியாம என்னமோ பேய் பிசாசு அப்படின்னு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டோன்றீங்க. இது நல்லா இல்லை, இதில் உப்பு இல்லை, இதில் உரப்பு இல்லை, இதில் அது இல்லை, இதில் இல்லைன்னு சொல்லி வெளியிலேருந்து வரவழிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கொரோனா தாய் வந்தது பாருங்களேன், வச்சுது ஆப்பு. வெளியில் எதையும் வாங்க முடியாது, சாப்பிட முடியாது. ஆப்பில் பார்த்து வாங்கினதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆப்பு. இன்னைக்கு வீட்டில்
மனைவி என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதுதானே தெய்வாமிர்தமா இருக்கு. உங்களுக்கு உடம்புல ஒரு ப்ரெஷர் அப்படின்னு சொன்னா உப்பு கம்மியா போட்டு அந்த ஆப் கொடுக்குமா? உங்களுக்கு உடம்புல சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பக்குவம் பார்த்து அந்த ஆப் கொடுக்குமா? இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் மருந்துகளை விட மனைவிமார்கள் தானே கணவனுடைய உயிர்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றது தானே உண்மை. 2000 வருஷமாக இருந்த அந்த அடிமைத்தனங்களை எல்லாம் தூள் தூளாக்கிய பெரியாருக்கு கூட ஒரு மணியம்மையார் இருந்ததால் தானே அவருடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டது அப்படின்றது தானே வரலாறு. நாமெல்லாம் வேலைக்கு போகும்போது ஷிஃப்ட் வச்சுக்கிட்டு போகிறோம். காலை ஷிஃப்ட் ஒன்று, மதிய ஷிஃப்ட் ஒன்று, இரவு ஷிஃப்ட் ஒன்றுன்னு. ஆனால் 4 ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண்கள். காலை ஷிஃப்ட்டு இந்த மாதிரி சமையல் செய்வது, அடுத்த 2வது ஷிஃப்ட் மதிய ஷிஃப்ட் என்ன அப்படின்னா அவங்களுடைய வேலையை வீட்டில் இருந்து பார்க்கறது. 3வது ஷிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸு. அதனால் குழந்தையோட உட்காந்து இப்போ இன்னைக்கு அம்மாவும் படிக்கணும். அந்த குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னா, அந்த குழந்தை சேட்டை பண்ணுது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிருத்திகாவோட அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்களே தவிர கிருத்திகாவோட அப்பா என்ன பண்ணுறீங்கன்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸு எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சா தானே. ஆரம்பிச்சோன்னா இவன் லைனை பார்த்துட்டு போயிடுறேன், இவர் ஒரு ஆன்லைனில் போயிடுறாரு. ஆன்லைனில் உட்காந்துருக்கதே எல்லா வீட்லேயும் அம்மாக்கள் தானே. ஒட்டகத்தை அந்த பாலைவனத்திற்காகவே படைக்கப்பட்டதை போல எனக்காகவே படைக்கப்பட்டவள் என்னுடைய மனைவி என்று தன்னுடைய மனைவியை கொண்டாடி கழித்தார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்படி கொண்டாடுகின்ற ஒரு இடத்திலே இந்த சமூகம் இந்த குடும்ப அமைப்பை சிதறடிக்காமல் பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கையை விதைத்துவிட்டு செல்கின்றேன். நன்றி, வணக்கம். மஞ்சுளா சும்மா பிரித்து எடுத்துட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, கணவனுடைய மறைவுக்கு பின் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பலசாலி ஒரு பெண் மட்டும்தான் இந்த காலத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னாங்க. பெண்கள் சோர்வான சிதைவான மனதை கூட தேற்றக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. அருமையாக சொன்னாங்க டாக்டர் மஞ்சுளா. டாக்டர் அவர் இலக்கிய டாக்டர். இலக்கிய டாக்டருக்கு பதில் சொல்ல ஒரு மருத்துவ டாக்டர் வருகிறார், எங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி. குடும்பம் சிதையாமல் பார்த்து கொள்வது ஆண்கள்தான் என்று பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். பல பேர் மதுவை நாடுவது எதனால்? மாது சரியில்லாத காரணத்தினால்தான் சமுதாயத்தில் பல பேர் மதுவை நாடி சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நடுவர் பேசுறாங்க. டாக்டர் ஐயா, உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வாக்கியம் வரலாமா? இல்லையா, மது மாது ஒரு கால் குறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அங்க வந்திருக்காங்க பாருங்க. அடுத்ததாக பேச இருக்கிறாங்க யாரு? நம்முடைய அருமைக்குரிய சகோதரி இந்திரா அவர்கள். இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? ஸ்ரீவல்லிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த ஊர்ல இருந்து. ஆண்டாள் ஒருத்தர் தான் ஆழ்வார்லயே பெண்கள். பெண்கள்ல பாத்தீங்கன்னா ஆழ்வார் 12 பேருங்க. மற்ற எல்லாம் பெரிய ஆழ்வார்லேருந்து பேயாழ்வார்லேருந்து பூதத்தாழ்வார்லேருந்து திருமழிசை ஆழ்வார் வரையில எல்லாரும் ஆண்கள் தான். ஏன் ஆழ்வார்கள் மட்டுமா? நாயன்மார்கள் எடுத்துக்கலாம். 63 நாயன்மார்கள் 3 பெண்கள் தாங்க. இசைஞானியார், மங்கையர்க்கரசி, காரைக்கால் அம்மையார், மச்சம் 60 பேர் ஆண்கள் தான். எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஆண்களுக்கு தான் சகிப்புத்தன்மை, அர்ப்பணிப்பு உணர்வு. அர்ப்பணிப்பு உணர்வு ரொம்ப முக்கியங்க. அந்த துறவி மனப்பான்மை, பற்று இல்லாமல், சுயநலம் இல்லாமல், தன்னலம் இல்லாமல் சமுதாயத்தை புரட்டி போடக்கூடிய அந்த வல்லமை, துணிவு, கனிவு, பணிவு எல்லாம் இருப்பது ஆண்களுக்கு தான். இன்னொன்னு தெரியுமா? மகனுக்கு எது பிடிக்கும், மகளுக்கு எது பிடிக்கும், அம்மாவுக்கு எது பிடிக்கும், அப்பாவுக்கு எது பிடிக்கும், அண்ணனுக்கு எது பிடிக்கும், தம்பிக்கு எது பிடிக்கும், பேர பிள்ளைங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவர்களுக்கு எது எது பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்வித்து விட்டு தனக்கு எது பிடிக்கும் என்றே தெரியாமல் தன்னை மறந்து விட்டு வரக்கூடிய ஒரே தியாகி இந்த உலகத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா ஆம்பளைங்க தாங்க. 10 மாசம் சுமந்தது அவங்க பெருசா சொல்லுவாங்க. 10 மாசம் சுமந்தோம், 10 மாசம் சுமந்தோன்ட்டு. 10 மாசம் சுமந்தது 9 மாசம் லீவு அவங்களுக்கு தாங்க கொடுக்குறாங்க. அதுக்கு காரணமான எங்களுக்கு ஏதோ 10 நாளாவது கொடுக்குறீங்களா?
நடுவரே இது ரொம்ப மோசம் நடுவரே. 9 மாசம். இப்ப வேற நம்ம தலைவர் வேற சொல்லிட்டாரு ஒரு வருஷம். டாக்டர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்பீல் போடுறாரு. பெண்களுக்கு மட்டும் மெட்டர்னிட்டி லீவு கொடுக்குறீங்க, அது காரணமான எங்களுக்கும் ஒரு மாதம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. என்ன ஒரு நியாயமான கோரிக்கை பார்த்தீங்களா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அந்த பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் வயிற்றில் ஏற்படக்கூடிய தழும்பு, ஆகா எவ்வளோ பெரிய தழும்பை தாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தழும்புக்கு சற்றும் குறைவு இல்லாதது வெயிலிலே பாலைவனங்களில் ஓடி ஓடி உழைத்து தன்னுடைய கைகள் எல்லாம் காய்ப்பேறி உண்டான தழும்புகள் இருக்கு. அந்த வயிற்றில் உண்டான தழும்புக்கு எந்த வகையிலும் அது குறைந்தது இல்லை. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. மாடுகளே பாருங்களேன், காளை மாடு எவ்வளவு உழைக்குது. ஒரு வீட்டை கட்டும் போதே காளை மாடு தாங்க எல்லாம் அடிக்கும். ஜல்லி அடிக்கும், மண் அடிக்கும், சிமெண்ட் ஏற்றிட்டு வரும், கம்பி ஏற்றிட்டு வரும், எல்லாம் ஏற்றிட்டு வரும். வீட்டை கட்டி முடிஞ்ச உடனே காளை மாட்டை ஓரம் கட்டிடுவான். பசுமாட்டை தான் உள்ள விடுவான். அதே மாதிரி ஆண்களுடைய உழைப்பு எல்லாம் மறந்துடுவானுங்க. அதாவது செய்த தப்பை மாற்றுவதற்காக நாமே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டு சமரசம் பேசினாலும் கூட செய்த தப்பை ஒற்றுக்கொள்ளாமல் பிடிவாதம் பிடித்து நான் தப்பே செய்யலன்னு சொல்றவங்க தான் பெண்கள். இதை மறுக்க முடியுமா? பெண்களுக்கு அந்த பிடிவாத குணம் உண்டு. ஆனால் ஆண்கள்லாம் அப்படி கிடையாது. இப்படி ஏதாச்சும் தொடச்சிட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம்ல. வடிவேல் படத்தில் வர மாதிரி இது எனக்கு சும்மா சர்வசாதாரணம். ஏன்னா இதுக்கு மேலே பெரிய பல அடிகளை நான் வாங்கிட்டு இருக்கேன். அவன் ரொம்ப பாவம்டா, அடிக்க வாங்கிக்கிட்டே இருக்கான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குற உடம்பா தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இல்லபடி அதுதான் உண்மை, இயற்கை என்பதை மறந்து விட முடியாத நடுவர் அவர்களே. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இதுக்கு மேல நான் தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே திருக்குறள் அழகா திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர் சொல்றாரு. கலைஞரோட ஒரு இடையை எடுத்து பார்த்தார். பல பேர் பல விதமான சொல்லி அது குழப்பிட்டாங்க. கலைஞரா சொல்றாரு, இந்த மூவர்னா குடும்பத்துல யாருன்னா நான் இருக்கேன்னா எனக்கு முந்தைய தலைமுறை என்னுடைய பெற்றோர்கள், அப்புறம் என்னோடு இருக்கக்கூடிய மனைவி, அவருடைய சுற்றத்தார்கள், அப்புறம் எனக்கு பிறகு வரக்கூடிய என்னுடைய மகன் மக்கள், இந்த மூவரும் எனக்கு முந்தைய தலைமுறை, எனக்கு பிந்தைய தலைமுறை, என்னோடு வாழக்கூடிய இந்த மூன்றையும் சேர்த்து சுற்றத்தோடு எவன் உதவி புரிந்து அவர்களோடு அன்போடு வாழுகிறானோ அவன்தான் நல்ல புருஷன், நல்ல துணை என்று நம்முடைய கலைஞர் அவர்கள் தன்னுடைய உரையில எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆண்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு குடும்பம் சிதையடையாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் மனசில் இருக்கிறத பூரா கொட்டி தீர்த்துட்டார். எவ்வளவு ஆத்திரத்தில் இருந்தா எவ்வளோ விஷயம்யா. வாயாடி அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு பேர் சொல்கிறாங்க. வாயாடன் ஆண்பால் இருக்கா? இல்லை. அப்போ திட்டுறது பூரா யார்? அவங்க தான். இவங்களால எப்படி ஒரு குடும்பத்தை சிதைவடையாமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, பேராசிரியர் வேதநாயகி உங்களுக்கு பலத்த கரவொலியோடு வர்றாங்க. வாங்க. நடுவர் அவர்களே, எத்தனை தெய்வங்கள் இருந்தும் என்ன, சத்தியம் அது சம்சாரம் என்று சொன்னால் அது பெண்களுக்கே உரித்தான விஷயம் தான். நடுவர் அவர்களே, பெண்களை எல்லாரும் தேனுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? தேனு தானும் கெட்டு போகாது, தன் கூட இருப்பவர்களையும் கெட விடாது என்பதனால்தான் பெண்களை தேன் என்று சொல்லுகிறார்கள். நடுவர் அவர்களே, ஐயா ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு போனாரு. 63 நாயன்மார்களிலே 60 நாயன்மார்கள் ஆண்கள், 3 நாயன்மார்கள் தான் பெண்கள் அப்படின்னு சொன்னார். ஒத்துக்கிறோம் நடுவர் அவர்களே. ஆனால் எங்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. யார் எண்ணங்களிலே உயர்ந்தவர்களாக இருக்கின்ற அந்த 3 நாயன்மார்கள் இந்த உலகத்திலே இன்னும் போற்றி பாராட்ட பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் ஒரு உயர்ந்த நிலை தரும். நடுவர் அவர்களே, ஐயா சொன்னாரு, பெண்களை கட்டி ஆள்றதுதான் பெரிய விஷயம் அப்படின்னாரு. உண்மைதானே நடுவர் அவர்களே? உண்மையான ஒரு விஷயம் தானுங்க. இந்த உலகம் மண்ணின் மீது நிற்கவில்லை நடுவர் அவர்களே. இந்த உலகம் ஒரு பெண்ணின் மீது நிற்கின்றது என்ற காரணத்தினால்தான் பெண்களை அவர்கள் கட்டி ஆள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து அற்புதமா சொன்னார். எப்படி பொய்யா சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்க தம்பி, அவங்க அண்ணன் எல்லாரையும் கட்டி சேர்த்து ஆள்றது ஆண்களாம். என்னை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் கேட்குறேன், அம்மா யாரு? இவரோட அம்மா. அப்பா யாரு? இவரோட அப்பா. இவரோட அக்கா, இவரோட தங்கச்சி, இவரோட அண்ணன், இவரோட தம்பி. இவங்களுக்கே சேவை செய்யறத பெரிய விஷயமா பேசுறீங்களே, யாருனே தெரியாம ஒரு இடத்துல வந்து யாருனே தெரியாத ஒருத்தருக்காக நாங்க கழுத்தை நீட்டி எங்களுடைய குலதெய்வத்தை எல்லாம் விட்டு விட்டு அவர்களுக்காக மாமாக்கு என்ன வேணும், மாமியாருக்கு என்ன வேணும், நாத்தனாருக்கு என்ன வேணும், கொழுந்தனாருக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்கிறோமே நடுவர் அவர்களே, இதெல்லாம் மறந்துட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒன்றும் இல்லை, அந்த அம்மா வந்து அவங்க மாமனார் மாமியார் எவ்வளோ அழகாக கூப்பிடுது தெரியுங்களா? அத்தை மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இவர் அந்த எங்களோட அம்மா அப்பாவை எப்படி தெரியுமா கூப்பிடுறது? உங்கள் அப்பா வந்துட்டாரா, உங்கள் அம்மா வந்துட்டாங்களா? உடனே அந்த அம்மா கேட்கும், உங்கள் அப்பா அம்மாவை நான் எப்படி அத்தை மாமன்னு எவ்வளோ அழகாக கூப்பிட்றேன், நீங்கள் போய் உங்கள் அப்பா வந்துட்டாரா உங்கள் அம்மா வந்துட்டாரான்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறப்பா அதுக்கு அவர் நெக்கில் சொல்லுவார், உங்கள் அப்பா தானே அவரு, உங்கள் அம்மா தானே அவரு. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே, அவமானங்களை சகித்து கொள்வது கூட 65வது ஒரு கலைதான் என்று சொன்னார். அந்த கலையை கற்றுக்கொண்டிருப்பவளும் பெண் தானே நடுவர் அவர்களே. ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, 70 வயசு பாட்டிக்கு, 75 வயசு தாத்தாக்கு, 70 வயசு பாட்டி இறந்து போயிடுறாங்க. 75 வயசு தாத்தா அந்த பாட்டி இறந்து ஒரு வருடத்திலே இறந்து போகிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், அவர்களுடைய தேவைகள் என்ன என்று கேட்டு கேட்டு பூர்த்தி செய்வதுதான் அந்த பாட்டியினுடைய வேலையாக இருக்கின்றத காரணத்தினால் அவரால் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளாமல் யாரையுமே சகித்து கொள்ள முடியாத காரணத்தினால்தான் அவர் ஒரு வருடத்திலே அவர் நினைவுகளால் இறந்து போகிறார் என்று சொன்னார். பெண்கள் தானங்க அந்த குடும்பத்தை வந்து அழகா தூக்கி நிறுத்துறாங்க. பெண்கள் அழகா இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானங்க? யார் பார்த்தாலும் கரெக்டா சொல்லிடுவாங்க பெண்கள் அழகா இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆண் எவ்வளவு அழகென்று அவளை நேசிக்கின்ற பெண்ணுக்கு மட்டும்தானே தெரியும் நடுவர் அவர்களே. உங்க மனைவியை போய் கேட்டு பாருங்க சார், நீங்க எவ்வளவு அழகுன்னு. இங்க இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உங்க மனைவி சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு உடலெல்லாம் பூரித்து போய் சிலிர்த்து போய் ஒரு வெட்கப்படுவீர்கள் பாத்தீங்களா, அங்க நிக்கிறவங்க கொண்டாடி பத்தியா இப்பவே வெட்கம் வருது பாருங்க. அதாவது பெண்களோட மனசுல என்ன இருக்குன்னு யாராலுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிதானங்க? பெண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியலங்க. எப்பேற்பட்ட அறிஞராலும் கண்டுபிடிக்க முடியல, எப்பேற்பட்ட ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியல. அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லுகிறேன், பெண்களுடைய மனத்திலே என்ன தெரியுமா இருக்கிறது? உண்மையான அன்புதான் இருக்கிறது நடுவர்களே. அந்த அன்புதான் எல்லாவற்றையும் குடும்பத்தையும் காத்து நிற்கிறதுங்க. வந்து அழகா சொன்னார். இப்ப நான் பேசுறேன்லங்க, நான் பேசுறத எல்லாரும் உலகங்கள்லாம் பேச்சாளர்னு சொல்லி ஒத்துக்குதான் நடுவர் அவர்களே? ஒத்துக்கும்? எப்படி பேசுறா பாரு, வாய் பத்தியா எவ்வளோ பெருசா இருக்கு அவளுக்கு. இதே அவங்கள பாருங்க, ஒரு ஊரா போய் பேசுறாருப்பா, பேச்சாளர்ப்பா அவரு. அவர்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கிற நடுவர் அவர்களே, அதையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறோம். நீ அழும்போது என் தோளிலே சாய்ந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற உறவை விட, நீ அழும்போது உன் கண்ணீரை நான் துடைத்து விடுவேன் என்று சொல்லுகின்ற உறவை விட, நீ அழும்போது உனக்கு நான் கைக்குட்டையாய் இருப்பேன் என்று சொல்லுகின்ற உறவை விட, உன்னை அழவே விடமாட்டேன் என்று சொல்லுகின்ற உறவுதான் உயர்ந்த உறவு என்று சொன்னால், அந்த உறவுதான் நிச்சயமாக பெண்களினுடைய உறவாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லா நிலைகளிலும் பெண்கள் தான் குடும்பம் சிதைவடையாமல் பாதுகாக்கிறார்கள். அவங்களுக்கு நடக்கக்கூடிய சில சடங்குகள் கூட பாருங்கள், உறவை புதுப்பிக்கிற சடங்காக தான் இருக்கு. வளைகாப்பு அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த வளைகாப்பு நடத்துகிறப்ப ஏன் வளையல் போடுறாங்க? யாராவது யோசிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? கம்மல் போட்டு விடலாம், நெக்லஸ் போட்டு விடலாம், செயின் போட்டு விடலாம். ஏன் வளையலை தேர்ந்தெடுத்தாங்க? காரணம் இல்லாமல் இருக்காது. மற்ற எல்லா ஆபரணங்களும் நம்ம பாட்டு காது குத்துனா கம்மல் போட்டுக்கலாம், கொக்கி இருந்தால் நெக்லஸ் போட்டுக்கலாம். ஆனால் வளையல் போடுறப்ப மட்டும் இந்த 5 விரல்களும் வளைந்து கொடுத்தால்தான் ஒரு வளையல் உள்ளே போய் அந்த கைக்குள்ளே நுழைய முடியும். உறவுகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அந்த இடத்திற்கு வரவழைப்பவள் பெண்தான். அப்படிங்கிறதுனால தான் வளைகாப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வளையல் போடுறாங்க. அருமையாக பேசினாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். நிறைவாக ஆண்களே என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் அபிமானமிக்க கோவை தனபால். வாங்க தனபால்.
மஞ்சுளா மேடம் சொன்னாங்க, ஆம்பளைங்க எல்லா கெட்ட பழக்கம் பழகிட்டா கடைசியில் ஒரு கால் கட்டு போட்டுருங்க எல்லாம் சரியாயிருங்கிறாங்க. எதுக்கு? கால் கட்டு போட்டு நாங்க வந்துட்டோம்னா உங்களை எல்லாம் சரிப்படுத்திடுவோம் அப்படின்னாங்க. நடுவர் அவர்களை சத்தியமா சொல்றேன், எல்லா கெட்ட பழக்கம் செஞ்சவனுக்கு எதுக்கு கால் கட்டு போடுறாங்க தெரியுமா? அந்த பெரிய கெட்ட பழக்கத்தை நீ பழகிட்டீனா இந்த சின்ன கெட்ட பழக்கம் எல்லாம் உனக்கு மறந்துடப்படாங்கிறதுக்கு தான். அதை விட அவங்க சொன்னது, மஞ்சுளா சொன்னது, கணவனை இழந்துட்டால் நாங்கள் குடும்பத்தை காத்து நிற்கிறோம் நாங்க. உண்மையிலேயே பெண்கள் கணவனை இழந்துட்டா குடும்பத்தை காத்து இருக்கிறாங்க, நான் மறுக்கல. ஆனால் பெண் மனைவியை இழந்துட்டா கணவன் என்ன சும்மாவா விடுறான்? சும்மா காத்து இருக்கல, கட்டி காத்து நிற்கிறான் ஆம்பளை. தெளிவா சொல்லிட்டுங்களா? கொழுந்தியாவை கட்டி குடும்பத்தை காத்து நிற்கிறான். அவங்க நினைக்கலாம், அது ஏன்டா கொழுந்தியாவே கல்யாணம் பண்றீங்கன்னு. ஒரு ஆம்பளையோட கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான் டாக்டர் புரியும். மாமனார் எத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கிறத ஒரு மருமனுக்கு தெரியும் இல்ல. நீ புதுசா ஒரு மாப்பிளையை தேர்ந்தெடுத்து புதுசா அவனுக்கு நகை போட்டு புதுசா உனக்கு நீ சீர் செய்ய வேண்டாம் மாமா. அதே பழைய புடவை, பழைய நகை, பழைய சீரோடைய நான் கொழுந்தியாவை ஏத்துக்கிறேன், உனக்கு செலவு மிச்சமாமான்னு சொல்ற ஆண் இருக்கிற வரைக்கும் குடும்பத்தை கட்டி காப்பது எப்படிமா நீங்க சொல்றீங்க? குடும்பத்தை கட்டி காக்கிறங்கிறது நீங்க வீர தீர செயலெல்லாம் செய்ய வேண்டாம். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரி ஆமாங்கிற சரணாகதி தத்துவம் அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் வெற்றி. அதுக்கு காரணம் ஆம்பளை தான். ஒருவேளை நாங்க அடங்கி போறதுனால ஜெயிக்கிறோங்களோ, நீங்க அடக்கிறோங்கிறதுல ஜெயிக்கிறோன்னு சொல்லலாம். அடக்கிறது பெருசா அடங்கி போறது பெருசான்னு குடும்ப தலைவன் நீங்க தயவு செய்து நல்லா தீர்ப்பு கொடுங்க. கண்ணுக்கு தெரியாத கொரோனாமு கண்ணெதிரே நிக்கிற பொண்டாட்டி ஒண்ணு. தயவு செய்து சொல்ற, அது கண்ணுக்கு தெரியாம நம்மளை கொன்னுது, இவ கண்ணெதிரிலேயே நம்மளை கொல்றா. நடுவர் அவர்களே, எல்லாத்திலையுமே தியாக புருஷர்கள் ஆம்பளைக்கு தான். ஒவ்வொன்றையும் விட்டு கொடுக்கறதுனாலதான் குடும்பம் இன்னைக்கு கட்டி காத்து கொண்டு வருகிறது. இன்னும் யதார்த்தமா சொல்லட்டுங்களா? எங்க 3 பேரும் பாருங்க, டாக்டர் ஆகட்டும், அண்ணா சிங்கார் ஆகட்டும், என்னையும் பாருங்க, 4 முழம் வேஷ்டி தான் கட்டியிருக்கோம். அதே கேமராவை அந்த சைடு பாருங்க, 8 முழம் பட்டு சேலை கட்டி இருக்கிறாங்க. ரேட்டு நீங்க பார்த்துட்டீங்களா எப்படி விட்டு கொடுக்குறோன்னு? எங்க கழுத்தை பாருங்க, 1 பவுன்ல மைநீர் சங்கிலி. ஆம்பளைங்க மிஞ்சி மிஞ்சி போட்டா 1 பவுன்ல மைநீர் சங்கிலி போடுவாங்க. பொம்பளைங்க 9 பவுனுக்கு தாலி கொடி சங்கிலி போட்டு இருப்பாங்க. ஆம்பளைக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, பொம்பளைக்கு 9 ராத்திரி நவராத்திரி. பஸ்ல ஏறிட்டு டிக்கெட்டே வாங்காம ஜம்முன்னு பெண்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பாக்கெட் விட்டு கை நீட்டி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறோம். அதை விட என்ன கொடுமைன்னா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கல்யாணத்துக்கு போறாங்க. கண்டக்டர் வந்து, அம்மா உங்களுக்கு இல்லை டிக்கெட்டு, நீ எடியா? அவர் இப்படியே, ஏயா ஒரே கல்யாணத்துக்கு தான் நாங்கள் போகிறோம், அரசாங்கம் பெண்களுக்கு தான் ஃப்ரீ. இப்படியே பார்க்குறேன், நமக்கு என்னைக்கு இப்படி ஒரு ஃப்ரீ கிடைக்க போகுதோன்ட்டு. காரணம் இதில் என்ன ஒரு அடங்கியிருக்குன்னா, ஆம்பளைய வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி வேணாலும் போய்க்கிறோம். ஒருத்தன் பைக்கில் போவான், மாப்பிள்ள அங்கே நான் இறக்கி விட்ருவோம் மாப்பிள்ள. ஒரு நைட்டு 8 மணிக்கு ஒருத்தன் வருவான், மாப்பிள்ள பஸ்ஸெல்லாம் போயிடுச்சு வீட்டில் இறக்கி விட்ருவான். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான இலவசமான பயணத்தை இந்தியாவிலே முதலில் அறிமுகப்படுத்தியது நமது தமிழ்நாட்டில் தான். உண்மையிலே நம்ம தமிழக முதல்வருக்கு பாராட்டு கொடுக்கலாம். அற்புதமான ஒரு திட்டம். நடுவர் அவர்களே, குடும்பத்தில் அவசியப்பட்டதை வாங்கிறது நல்லது, அது ஆம்பளை பார்த்து பண்ணுவான். ஆனால் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கிறது யாருன்னு சொன்னால் பெண்கள் தான். எது மேலே அவங்களுக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்க? அலங்கார புத்தி, பலகார புத்தி, அலமாரி புத்தி. எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு போய் அலமாரியில் வச்சுக்கிறது அலமாரி புத்தி. வேணுங்கிறத செஞ்சு சாப்பிட்றது பலகார புத்தி. அலங்கார புத்திங்கிறது உங்களுக்கு தெரியும், மேட்சிங் பட்டு சேலை பார்த்தால. எனக்கு இந்த 3 புத்தி இருந்தால் தப்பு இல்லை, பெண்களுக்கு இருக்கட்டும் பாவம். ஆனால் அகங்கார புத்தி இருக்குது பாருங்க, அதுதான் குடும்பத்தில் வேண்டாத புத்தி. குடும்பமாக இருந்தாலும் சரி, டிராஃபிக் சிக்னலாக இருந்தாலும் சரி, பொறுமையாக சிறிது நேரம் இருந்தால் வழி தானாக கிடைத்துவிடும்.
அதைத்தான் ஆண்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சற்று பொறுமையாக இருக்கிறோம். குடும்பத்தை திறமையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, படியாத குழந்தைகள் என்று யாரும் இல்லை, விடியாத இரவு என்று எதுவும் இல்லை, முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. பொறுமை காத்து பெருமை சேர்ப்பது ஆண்கள்தான் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து, இது என்னடா வாழ்க்கை அல்ல, இது என்னோட வாழ்க்கை என்று ஒவ்வொரு ஆண்மகனும் நினைப்பதால் தான் இன்று தமிழகத்திலே குடும்பங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவாக பெண்களே என்ற அணியை நிறைவு செய்ய அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் வருகிறார். முதல்ல வந்த அண்ணா சிங்காரவேல் அண்ணா சொன்னாரு, பேயோட குடும்பம் நடத்துறோம். நாங்க பதிலுக்கு என்னைக்காவது பிசாசுன்னு சொல்லியிருக்கோமா, பெரும்பிடாரின்னு சொல்லியிருக்கோமா, ஒண்ணுக்கத்த சனின்னு சொல்லியிருக்கோமா? நான் அப்படிலாம் சொல்றதே இல்லையப்பா. என்னத்தனாலும் மிழுங்கிக்கிறோம்ல. எல்லாம் உருட்டு தான். நான் கேட்குறேங்க, இந்த பெருந்தொற்று காலம் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஆண்டுகள் எல்லா தொழிலையும் முடக்கி வீட்டுக்குள்ள போட்டுச்சே. பெரிய சம்பாத்தியம் என்று பிதற்றி கொண்டிருக்கிறீர்களே ஆண்கள், உங்கள் சம்பாத்தியமெல்லாம் ஒரு கட்டத்திலே கடையடைப்பு என்ற பேரிலே முடங்கி போயிருச்சே. அப்பையும் உங்களுக்கு வாய்க்குருசியா வயிற்று நிறையா ஒருத்தி சோறு போட்டாலே அந்த மனுஷிய கொஞ்சமாவது நன்றியோடு நினைச்சிருந்தீங்கன்னா பேய் பிசாசு பிடாருன்ற வார்த்தை வந்திருக்குமா உங்க வாயிலிருந்து? நான் கேட்குறேன், ஆண்டாள் நாச்சியாரை பற்றி அழகா சொன்னாரு. 12 ஆழ்வார்களிலே ஒரே ஒருத்தி தானே ஆழ்வார் என்ற சொல்லுக்கு பக்தியிலே ஆழ்ந்து போவார்கள் என்று அர்த்தமாம். ஆனால் ஆண்டாள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? பெருமாளையே ஆண்டவள், தமிழையும் சேர்த்து ஆண்டவள் எங்கள் கோதை நாச்சியார் தெரியுமா? கோபுரம் உயரமாக கம்பீரமாக இருக்கிறது என்று சொன்னால் கோபுரத்தினுடைய அடியாழத்திலே இருக்கக்கூடிய அஸ்திவாரம் அதனை விட ஆழமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆழமாக வெளியே தெரியாத முதுகெலும்பாக ஒவ்வொரு குடும்பத்தையும் சிதையாமல் காப்பாற்றக்கூடிய கண்மணிகள் எங்கள் பெண்மணிகள் மட்டும்தான். நடுவர் அவர்களே, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்கிறது ஆம்பளைங்க இல்லைங்க, பெண்கள் தான் அப்படி செய்கிறாங்க. அவருக்கு பீன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். 1/2 கிலோ பிஞ்சு பீன்ஸா வாங்கி 1/2 மணி நேரம் அந்த நாரை உரிச்சு பார்த்து 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 ஒன்று போல தீஞ்சிராம வதக்கியிருப்பா. 1/2 கிலோ பீன்ஸையும் அடுத்த ஆளுக்கு இருக்கான்னு யோசிக்காம தின்னுட்டு என்னடான்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஆண் பெண்ணுக்கு தனித்தனியான வேலைகள் இல்லை தானே நடுவர்களே. ஆனால் நம்முடைய தேசத்திலே பிரித்து வச்சுருக்கோம். சமையல் கட்டுனா அம்மாவுக்கு தான், வீட்டு வேலைனா அம்மாவுக்கு தான், குழந்தைய குளிப்பாட்டுறதுனா அம்மாவுக்கு தான். ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் மாற்றி செய்கிறாங்க. ஆண்களும் அந்த வேலைகளிலே பங்கெடுத்து கொள்கிறார்கள், நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் சமூகம் இதை எப்படி பேச தெரியுமா? அவர் என்ன அழகா சமைச்சிடுறாரு, பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறான், கெட்டிக்கார நல்ல புருஷன் உனக்கு கிடச்சிருக்கான். ஆனால் அதுக்கு அப்படியே மாற்றி கேமராவை திருப்பி போடுங்க. ஆம்பளை விட நிறைய படித்து, கணவனை விட நல்ல சம்பளம் வாங்கி வெளியிலையும் பேசக்கூடியனா அது ஆம்பளை இல்லை, அது ஆம்பளை வேலை அம்பிட்டையும் பார்க்கும். ஆம்பளை வேலையை பகிர்ந்து ஆண்கள் செய்தால் பாராட்டு பத்திரம். ஆனால் ஆண்களுக்குள்ள வேலையை எல்லாத்தையும் பெண்கள் செய்யும்போது நீங்கள் குறையாகவும் நக்கலாகவும் பேசுகிறீங்களே ஏன்? ஆண் ஒருவேளை பெண்ணை விட அறிவாளியாக இருக்கலாம், ஆண் ஒருவேளை அதிகமாக உலக அறிவு உடையவராக இருக்கலாம். நான்மறை கற்றவரெல்லாம் ஞானிகள் அல்ல நண்பர்களே, நான்மறை கற்றவர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல. நான் என்பது மறைய கற்றவன் மட்டும்தான் ஞானி என்று சொன்னார். பெண் கூட்டம் மட்டும்தான் ஞானி. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், நான் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும் என்று சொல்லுவார் இல்லையா? எப்போதும் தன்னை சுற்றியிருப்பவர்களையே நேசித்துக் கொண்டே இருக்கிறாள். ஆண் என்றால் ஆளுமை நிறைந்தவன் என்று அர்த்தம். பெண் என்ற சொல்லுக்கு பேணுபவள், தன்னை சுற்றி இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்பவள் என்று அர்த்தம். நாயன்மாரை பற்றி சொல்லும் போது சொன்னீங்க 3 பேர் தானே, நாங்கள் 60 பேர் இல்லைன்னு. ஆனால் 3 பேர்ல காரைக்கால் அம்மையாருக்கு ஈடாக அந்த 62 பேர் கூட வர முடியாது. அவள் மட்டும்தானே அப்படியே இந்த மனித உருவிலேயே மேலே கைலாயத்தில் ஏறுவதற்கு அவளுக்கு மட்டும்தானே வாய்ப்பு கிடைச்சது. அப்பயும் அந்த அம்மா இல்லை காலால் மிதிக்க மாட்டேன்னு பேய் உருவம் தாங்கிய தாயார் கையால் நடந்து மேலே போகிறான். இப்போ பார்வதி அம்மா கேட்டுச்சான். அப்படிதான் கதையில் சொல்கிறாங்க, அப்படிதான் புராண கதைகள் சொல்லுகிறது. சொல்கிறார், யார் இது இன்னொன்னே அவர் சொல்கிறார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான், உனக்கு மாமியான்னு சொன்னார்.
இறைவன் இறைவியிடம் ஒரு பக்தையை காண்பித்து இவள் எனக்கு தாய் உனக்கு மாமி முறை என்று காட்ட முடியும் என்று சொன்னால் 60 ஆண் நாயன்மார்களுக்கு இல்லாத பெருமையை அந்த ஒரு தாய் வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னா எண்ணிக்கையில் அல்ல, சகோதரி வேத நாயகி சொன்னது போல எண்ணங்களிலே உயர்ந்து நிற்கக்கூடியவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்கிறாள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்மை உலகெங்கும் கொடிகட்டி பறக்கிறது. மேனால் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கிளின்டன் அவர்களுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் பெண்களுக்காக. அந்த இயக்கத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? இந்திய தாய்மைக்கு திரும்புவோம் என்ற இயக்கத்தை அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் ஆரம்பிக்கிறாள் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்களினுடைய தாய்மை உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த தாய்மை உணர்வுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பெண் தன்னையே மாற்றிக்கொள்ளுவாள், பெண் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக தன்னை வருத்தி கொள்ளுவாள், பெண் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக தன்னையே தருவாள் என்று சொன்னால், இந்த பெண் குடும்பத்தை சிதையவிடாமல் காப்பாற்றுவதற்கு ஆண்களை காட்டிலும் சற்று அதிகமாக இருக்கிறாள். தன்னை மறந்து தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய உலகத்துக்காக வாழக்கூடிய பெண்தான் குடும்பத்தை சிதையாமல் பாதுகாப்பதிலே பெரிதும் துணை நிற்கிறாள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு. உண்மையிலே ஒரு குடும்பம் சிதைவடையாமல் பாதுகாப்பது யார்? ஆனா பெண்ணா? ஹியூமன் ஈஸ் டு எர் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். தவறு செய்வதற்காகவே பிறந்தவன் தான் மனிதன். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த தவறுகளோடு ஒருத்தர் எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். இதில் யார் ஜெயிக்கிறா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பளைய போய் டக்குன்னு ஒரு இடத்துல அழுக மாட்டான். எந்த சோகம் நடந்தாலும் இந்த அப்படியே அப்படிமா வரும், ஆனால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்குவான். பொம்பளை அப்படி இல்லை. ஒரு கருவேப்பிலை தீர்ந்ததுக்கெல்லாம் அழுகுங்க சில பொம்பளைய. வீட்டில் ஒரு கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை இல்லாமல் போனதுக்கு யாராவது அழுவாங்களா? ஏமாண்ணா வீடான வீட்டில் ஒரு கருவேப்பிலை ஒத்தம்பள்ளி இருக்கவனா அப்படின்னா அதுக்காக அழுவாங்க. ஒரு கண்ணில் 2 சொட்டு கண்ணீர் விட்டு அந்த உறவை புதுப்பிப்பது. அந்த அழுகையை பார்த்தோன்னே கல் மனசுக்காரன் கூட தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிடுவேன். அப்படி ஒரு நுட்பமான ஒரு மென்மையான கேரக்டர் பெண்கள்கிட்ட இருக்கு. ஆம்பளை அப்படி என்ன உறவை என்ன சேர்க்குறாங்க? பெண்கள் அழுது உறவை இணைக்கிறார்கள். ஆம்பளைய அழாமல் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் உறவை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய விவாதம். சரி, இப்போ ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன உண்மை தெரியுமா? யாரோ ஒருத்தர் அடிமையாக இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மை. ஒரு கணவன் மனைவி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வர்றதில்லை அப்படின்னா ஆம்பளை அங்கே பல விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு பேசாமல் இப்படி கையை கட்டி உட்காந்துருக்கான்னு அர்த்தம். கட்டிட்டார் பற்றியா ஒருத்தர்? உண்மை அதுதான். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் அடிமையாகி விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 2 பேரும் நிமிர்ந்து நின்னாங்கன்னா அந்த குடும்பம் வேஸ்ட்டு, வாழ்கிறது கஷ்டம். யாராவது ஒருத்தர்கிட்ட அந்த ஈரம் இருக்கணும். ஈரம் இருக்கிற இடத்துல தான் எந்த செயல்களும் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஒரு தலைமுடியை நம்ம வெட்ட போகிறோம்னா அந்த தலைமுடி வெட்டுறவர் எப்படி வெட்டுறாரு? எடுத்தோன்னே கத்திரி கொலை போட மாட்டார். தலையில் இப்படி ஒரு தண்ணியை தெளித்து அந்த முடியை நனைச்ச பிற்பாடு சர் 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 சர்ன்னு வெட்டுறாரு. இந்த ஈரமான முடியை சீக்கிரம் வெட்டிடலாம். ஒரு பேப்பரை கிழிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் பார்த்துருக்கீங்களா? இப்படி மடிச்சுட்டு நாக்கில் ஒரு இழுப்பு கொடுப்பேன். அந்த ஈரம் பட்டோன்னு அந்த பேப்பர் அதுவாட்டு கிளியும். பார்த்துருக்கீங்களா? துணி அயன் பண்ணுறவர் தண்ணி அப்படி லேசாக அப்படி தெளிச்சுட்டு அப்படி இழுப்பார், அப்படியே அழகாக அயனாது. ஈரமான நெஞ்சு தான் உறவை பேணி வளர்க்கும். யாருக்கு நெஞ்சில் ஈரம் அதிகமாக இருக்கும்? இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்கள். ரோட்டில் ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகி படுத்திருக்கான்னா, விழுந்து கிடக்கிறான்னா, ஒரு ஆம்பளை பார்த்துட்டு நேற்று 3 பேர் இறந்தேன், இன்றைக்கி 2 பேர் தான், சரியாக மோதாமல் விட்டாங்க போல இருக்கும்பேன். ஆம்பளை நக்கல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு பெண்ணு யார் பெற்ற பிள்ளைகளோ இப்படி யாருன்னே தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கேன் அந்த பஸ்ஸில் உட்காந்து. இந்த ஈரம் கனிவு இருக்குது பார்த்தீங்களா?
இதுதான் உறவை வந்து புதுப்பிக்கிற மிகப்பெரிய சக்தி. ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டில் யூனிஃபிகேஷன் ஃபேக்டராக இருப்பா, பார்த்துருப்பீங்க. அவளுக்கு நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே உறவை புதுப்பிக்கக்கூடிய சடங்குகளாக தான் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு பேர் வைக்கிறது, ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டா அதுக்கு ஒரு சடங்கு, ஒரு பெண் மாசமாயிட்டா வளகாப்பு, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது, ஆடி மாதத்துக்கு கூப்பிட்றது, ஆவணி மாதத்துக்கு கூப்பிட்றது, இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு சடங்குன்னு நினைக்கிறோம். இல்லை, ஒரு பெண்ணை மையமாக வைத்து உறவுகளை புதுப்பிப்பதற்காக தமிழர்கள் ஏற்படுத்தி கொண்ட அற்புதமான அடையாளங்கள் இதான். அப்போ ஒரு பெண் வந்து ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலேங்கிறது தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்போ ஒரு பெண் வந்து குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனச்சிதைவு, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் உறவு சிதைவு அனைத்தையும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு இருக்கு. பிள்ளைங்க செய்கிற தவறை கணவனுக்கு தெரியாமல் கணவன் செய்கிற தவறை மறைச்சு குடும்பத்தில் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு அனைத்தையும் தாங்கி கொண்டு ஒரு குடும்பம் சிதைவடையாமல் பாதுகாப்பது ஆண்களை விட பெண்கள்தான் ஒரு குடும்பத்தின் உறவை சிதைவடையாமல் காக்கிறார்கள் என்று இந்த அருமையான தீர்ப்பை சொல்லி, இந்த விடுமுறை திருநாளில் கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என் அன்பான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி,